நண்பர்களே, ஒரு ஸ்டாக் தினமும் அப்பர் சர்க்கிட் அடிக்குது. டெலிகிராம் குரூப்ல எல்லாரும் நெக்ஸ்ட் மல்டி பேக்கர்னு சொல்றாங்க. யூடியூப் காமெண்ட்ஸ்ல இந்த ஸ்டாக் 500 rupees போகும்னு ஹைப் இருக்கு. நீங்களும் எக்ஸைட்மெண்ட்ல வாங்குறீங்க. அப்புறம் சில நாட்கள ஸ்டாக் கிராஷ், மணி பாதி ஆகிடும். இந்த மாதிரி டேஞ்சரஸ் ட்ராப் ஸ்டாக்ஸ் தான் ஆபரேட்டர் ஸ்டாக்ஸ். இன்றைய வீடியோல ஆபரேட்டர் ஸ்டாக் என்றால் என்ன, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவது, பிகினர்ஸ் எப்படி ட்ராப் ஆகுறாங்க, சேஃபா அவாய்ட் பண்ணுவது எப்படி, வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆப்ரேட்டர் ஸ்டாக்னா ஒரு கம்பெனி ஷேர் ப்ரைஸ் சில பெரிய ட்ரேடர்ஸ் அல்லது குரூப்ஸ் ஆர்டிஃபிஷியலாக மூவ் பண்ணுறது. அதாவது ரியல் பிஸ்னஸ் க்ரோத் இல்லாமல் கூட ஷேர் ப்ரைஸ் வேகமாக மேலே போகலாம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக் பாயிங் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா ஹைப் உருவாக்குவாங்க, டெலிகிராம் டிப்ஸ் சர்க்குலேட் பண்ணுவாங்க, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் என்ட்ரி வந்ததும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் கிராஷ் ஆகும். பிகினர்ஸ் மோஸ்ட்லி இந்த 4 காரணத்தால் தான் ட்ராப் ஆகுறாங்க. 1. சீப் ப்ரைஸ் பார்த்து வாங்குறது. 5 rupees ஸ்டாக்னா 500 rupees ஆகிடும்னு நினைப்பாங்க. ஆனால் லோ ப்ரைஸ்னா குட் கம்பெனின்னு அர்த்தம் கிடையாது. 2. அப்பர் சர்க்கிட் பார்த்து ஃபோமோ டெய்லி அப்பர் சர்க்கிட் அடிச்சா லேட் ஆகிடுமோன்னு ஃபியர் வரும். அந்த எமோஷனில் பை பண்ணுவாங்க. 3. சோஷியல் மீடியா டிப்ஸ் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவது. டெலிகிராம், வாட்ஸ்ஆப்பு, யூடியூப் காமெண்ட்ஸ் இதெல்லாம் டேஞ்சரஸ் ஆகலாம். 4. ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்காதது. ப்ராஃபிட் இருக்கா, டெட் அதிகமா, பிஸ்னஸ் க்ரோத் இருக்கா, இதையெல்லாம் செக் பண்ணவே மாட்டாங்க. சரி நண்பர்களே, இப்போ முக்கியமான பார்ட், ஆப்ரேட்டர் ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. 1. சடன் ப்ரைஸ் ஸ்பைக். ஒரு ஸ்டாக் ஃபியூ டேஸில் 50%, 100%, 200% ரைஸ் ஆயிடுச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி கம்பெனி நியூஸ் இல்லாமல் மூவ் ஆயிருந்தா டேஞ்சர் சிக்னல். 2. லோ வால்யூம் ஸ்டாக் சடன்லி ஆக்டிவ். பல மாதங்களா மூவ்மெண்ட் இல்லாத ஸ்டாக் சடன்லி ஹியூஜ் வால்யூம் வந்தா சஸ்பிஷியஸ். 3. கண்டினியூஸ் அப்பர் சர்க்கிட்ஸ், டெய்லி அப்பர் சர்க்கிட் அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் எக்ஸிட் பண்ண முடியாத ரிஸ்க் கூட இருக்கும். 4. வீக் ஃபண்டமெண்டல்ஸ். செக் தீஸ். ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா, டெட் அதிகமா, ப்ரொமோட்டர்ஸ் ட்ரஸ்ட்வர்தியா, கம்பெனி பிஸ்னஸ் ஜெனுவைனா, இதெல்லாம் வீக்காக இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க. சி. எக்ஸசிவ் சோஷியல் மீடியா ஹைப், guaranteed multi-bagger, tomorrow upper circuit. சீக்ரெட் ஸ்டாக், இந்த மாதிரி ஹைப் அதிகமாக இருந்தால் காஷஸாக இருங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி கம்பெனிஸ் மட்டும் சூஸ் பண்ணுவாங்க, லாங் டேர்ம் க்ரோத் பார்க்குவாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதிக ஹைப் ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ரிமெம்பர் நண்பர்களே, ஃபாஸ்ட் மணி ஆசை தான் மார்க்கெட்டில் பிக்கஸ்ட் டேஞ்சர். ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸ் ஷார்ட் டேர்மில் எக்ஸைட்டிங்காக தெரியலாம், ஆனால் பிகினர்ஸ்க்கு அது டேஞ்சரஸ் ட்ராப் ஆகலாம். ரிசர்ச் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா டிப்ஸ் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. நல்ல கம்பெனி ப்ளஸ் பேஷன்ஸ் ப்ளஸ் டிசிப்ளின், இதுதான் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணும் ரியல் சீக்ரெட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலையை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.